நமஸ்தே எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் லெசன் நம்பர் 1 கபீர்தாஸுடைய எஸ்ஸே பார்க்கலாங்களாம். पदित प्राचीन चाइना के आधार पर कबीर की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए. कवि की काव्यगत विशेषताएं, ஆத்தருடைய கவிதை பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாயா பர் விசார், மாயை பற்றி எண்ணம். माया के बारे में कबीरदास कहते हैं माया टगिनी है. மாயை பற்றி கபீர்தாஸ் சொல்கிறாங்கப்பா. மாயா வஞ்சகமான பர்சன், டகினினா வஞ்சகம். வக சப்கோ தோகா தேக்தி ஹே, அவங்க அனைவரையும் சீட் பண்ணுவாங்க. தோகானா சீட் பண்ணுறது. வக சத்வகுண் ரஜோகுண் ததா தமோகுண் கா பாஷ் ஆத்மே லேக்கர் சப்கோ ஃபன்சாத்தி ஹே, அவர்கள் இந்த 3 குணங்கள்ப்பா, சத்வகுண் ரஜோகுண் ததா தமோகுண், இந்த 3 குணங்கள் தன்னோட கையில் கயிறு மாதிரி எடுத்து, பாஷ்னா கயிறு, கயிறு மாதிரி எடுத்து சப்கோ ஃபன்சாத்தி ஹே, அனைவரையும் சிக்க வைப்பாங்களாம். அப்போ ஃபன்சாத்தினா சிக்க வைக்கிறது. வக மீட்டி போலி போல்கர் சப்கோ அப்னே வஷ் மே கர் லேத்தி ஹே, அவங்க இனிமையாக பேசி அனைவரையும் தன்னோட வசப்படுத்துவாங்களா. வஷ்னா வசப்படுத்துறது. வக் விஷ்ணு கே பாஸ் லக்ஷ்மி ஓத்தியே, அவங்க விஷ்ணுவிடம் லக்ஷ்மியாகவும் இருப்பாங்களாம். ஷிவ் கி பார்வதி ஓத்திஹே, சிவனிடம் பார்வதியாகவும் இருப்பார்களாம். பண்டித் கே பாஸ் தோ வக பகவான் யா பகவதி கி மூர்த்தி ஹோத்திஹே, பண்டிதர்களிடம் அவங்க கடவுளாகவும் கடவுளின் சிலையாகவும் இருப்பாங்களாம். தீர்த்தோமே வக பானி ஓத்திஹே, புனித இடங்களில் அவர்கள் தண்ணீராகவும் இருப்பாங்களாம். ராஜா கே யஹா ராணி பனி ரத்திஹே, ராஜா இடம் அவர்கள் ராணியாகவும் இருப்பாங்களாம். யோகி கே கர்மே யோகினி ஹோத்திஹே, யோகியுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா யோகினியாகவும் இருப்பார்களாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வ கை கௌடி காணி கே ரூப் மே ஹே தோ கை ஈரா பன்கர் பைட்டி ரத்தி ஹே, அவர்கள் நிறைய இடத்துல கௌடினா சங்குன்ற உருவத்தில் இருப்பாங்களாம்ப்பா. மற்றும் ஹிரா பன்கர் வைரமாகவும் அமர்ந்து இருப்பாங்களாம். பக்தோ கே யஹா பக்தி ஓத்திஹே, பக்தர்களிடம் பக்தியாகவும் இருப்பாங்களாம். தோ பிரம்மா கே யஹா வக சரஸ்வதி கே ரூப் மே ரத்தி ஹே, பிரம்மாவிடம் அவங்க சரஸ்வதியாகவும் இருப்பார்களாம். மாயா கி கஹானி அகத் ஹே, அப்போ மாயாவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாதுன்றாங்கப்பா. உஸ்கா வர்ணன் கர்னா முஷ்கில் ஏ, அதை வர்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கடினம்ன்றாங்க. முஷ்கில்னா கடினம். மாயா மகா டகினி அம் ஜானி, மாயா ஒரு பெரிய வஞ்சகமான பர்சன் நம்மளுக்கு தெரியுன்றாங்க. திர்குன் ஃபான்ஸ்லியே கர் டோலை போலை மதுரி வாணி, அப்போ அவங்க 3 குணங்கள் தன்னோட கையில் கயிறு மாதிரி எடுத்து எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசுவாங்களாம்ப்பா. பக்தி பர் ஜோர், பக்தியின் முக்கியத்துவம். கபீர் கஹ்தே ஹேன் ஏ மன், கபீர் சொல்கிறார்ப்பா, ஓ மனமே. யக் ஷரீர் காகஸ் கா புத்தலா ஹே, இந்த உடம்பு காகித பொம்மைன்றார்ப்பா. பானி கி பூந்தே லக் ஜானே பர் யக் நஷ்ட ஓ ஜாத்தா ஹை, தண்ணீரோட ஒரு சொட்டு அந்த பொம்மை மேலே விழும்போது நம்மளுக்கு நஷ்டம் ஆகுதுன்றாரு. இசி லேக்கர் கபி கமன் நயி கர்னா சாயே, இந்த காரணத்தினால நாம் அகங்காரத்தோடு இருக்க வேண்டான்றார்ப்பா. கமன்னா அகங்காரம். மிட்டிக்கோ கிலாக்கர் கர் பனாக்கர் மனுஷ कहता है कि यह उसका अपना घर है, மண்ணை நினைத்து வீடு கட்டுறாங்களப்பா மனிதர்கள், அது தன்னுடைய வீடு சொல்கிறாங்க. லேக்கின் எம் தோ துண்கர் ஆத்தா ஹே ஹவுர் பாந்த்கர் லே ஜாத்தா ஏ, ஆனால் யமன் தேடி, தூண்கர்னு தேடி மற்றும் பாந்த்கர்னு நம்மளை கட்டி போட்டு எடுத்து செல்கிறாங்கன்றாங்க. இசி ஷரீர் கேலியே ஜூட் தாத்தா கப்பட் சே தன் கியூன் கமனா ஹே, இந்த உடம்புக்காக பொய் மற்றும் வஞ்சமும் செஞ்சு செல்வத்தை நம்ம ஏன் சம்பாதிக்க வேண்டும்னு கேட்குறாருப்பா. சான்ஸ்கு ரோக் ரக்கர் கோயி மத்லப் நை ஹே,
மூச்சை நிறுத்துவதனால் எந்த ஒரு பயனும் இல்லைன்றாங்கப்பா. உசி அர் கையை ஜானேதோ, அது எல்லா இடத்திலும் செல்லட்டும்ன்றாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கிறாங்களாம்ப்பா. மத்தலா கோன் பச்சாயேங்கா, அப்போது இந்த மத்தலான்றது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ப்பா. யார் வந்து வாசிப்பாங்கன்றாங்க. சமாப்தி அப்னி ராக் பஜாத்தியை, முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய ராகத்தையே வாசிக்குதுங்களாம். कबीर इस शरीर को नश्वर कहते हुए भगवान और பக்தி கா மகத்துவ சம்ஜாத்தே ஹேன். கபீர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்து அழியக்கூடியதுன்னு சொல்லி கடவுள் மற்றும் பக்தியின் முக்கியத்துவத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறார்ப்பா. उनके अनुसार भगवान को पाने के प्रयास में मनुष्यों को अपना सब कुछ தியாக் தேனா சாயே. அவரோட கூற்றுப்படி கடவுள் பெறுவதற்கான முயற்சி வந்து பிரயாசன முயற்சி வந்து மனிதர்கள் தன்னுடைய எல்லாவற்றையும் சப்குச்சுன்னு எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும்ன்றார்ப்பா. கபீர் कहते हैं मानव जन पाने का अवसर एक बार फिर से नहीं आएगा. கபீர் வந்து சொல்கிறார்ப்பா, மாணவ ஜென்மம் பானேகா அவசர், மனித பிறவி வந்து ஒரு முறை தான், திரும்பவும் வந்து வராதுன்றாரு. சப் லோக் கோ ஈஸ்வர் கி பிராப்தி ஓனி சாயே, எல்லா மக்களும் கடவுளை அடைய வேண்டும்ன்றாரு. நர் ஜிஸ் பிரகார் அநேக் ரூப் தாரன் கர்த்தா ஹே வைசே மனுஷன் பி அநேக் ஜன் லேத்தா ஹே. நட்னா பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து பார்த்தோன்னா பல கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்களாப்பா. அதே மாதிரி மனிதர்களும் வந்து பார்த்தோன்னா பல ஜென்மங்கள் எடுக்கிறாங்களாம், பல பிறவிகள் வந்து எடுக்கிறாங்களாம். इससे मतलब नहीं है, இது முக்கியம் இல்லைன்றாங்க. मनुष्यों को अपने इस जन्म में भगवान की प्राप्ति कर लेना चाहिए. மனிதர்கள் இந்த பிறவிலேயே கடவுளை பெற வேண்டும்ன்றாங்க. கபீர் லக்ஷ்மிபதி சே பிரார்த்தனா கர்த்தே ஹேன். ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியிடம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. மை ஏக் தான் மாங்தா ஹூ, நான் ஒரு வரம் கேட்கிறேன். மேரே அனந்த் துக் தூர் கரு, என்று முடிவில்லாத துயரங்களை நீக்குங்கன்றாங்க. ஐசா அவுசன் பஹூரி ந ஆவை ராம் மீலை பூராஜன் பாவை, இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் வராதுன்றாங்க. ராம் முழு உலகத்தையும் சந்திக்கிறாருன்றாங்க. பகவான் கே நாம் கி மகிமா, கடவுளின் நாமத்தின் மகிமை. கபீர் कहते हैं பகவான் கா நாம் தூத் கே சமான் ஹே. ஆத்தர் வந்து சொல்கிறாங்கப்பா, கடவுளின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு சமமானதுன்றாரு. மனுஷங்கா சான்சரிக் வியாபார் பானிக்க ரூபாய், மனிதனுடைய உலக நடத்தை வந்து தண்ணீருக்கு சமமானதுன்றாங்க. சாது அன்ஸ்கே சமானைன்றாங்க. அப்போ சாது வந்து அன்னப்பறவைக்கு சமமானவர்கள். வே पानी यानी सांसारिक व्यापार को छोड़कर दूध यानी भगवान के नाम को अपनाते हैं. சாது வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தண்ணீர் அதாவது சான்சாரிக் வியாபார்கோ சோட்கர் உலக நடத்தையை விட்டுட்டு தூத் யானே பகவான் கே நாம் கோ அப்னாத்தே ஹேன், பாலுக்கு சமமான கடவுளின் பெயரை அவங்க தழுவுறாங்க. கபீர் कहते हैं जिस प्रकार माया से तुम्हारा मन रम जाता है उसी प्रकार भगवान के नाम की ओर मन लगा. ஆத்தர் வந்து சொல்கிறாங்கப்பா, எந்த விதத்தில் நம்மளோட மனசு வந்து மாயையால் கவரப்பட்டிருக்கோ அதே மனதில் வந்து கடவுளின் பெயர் பக்கம் திருப்புங்கன்றாரு. பகவான் கே நாம் கோ அப்னானே சே, கடவுளின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உசிசே ரம் ஜானே சே, நம்மளுடைய மாயை விலகி தாரா மண்டல் கோ பேத்கர், நட்சத்திர கூட்டங்களில் தொலைத்து தும் ஸ்வர்க கி பிராப்தி அவசிய குறுங்கே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைவோன்றாங்க. பாயா நம்பர் கா கண்டன், ஆடம்பரத்தின் மறுப்பு. कबीर कहते हैं भगवान का नाम लेकर माला फेरते फेरते यानी दिखावा करते युग बीत गया है लेकिन अब तक मन का चक्कर लगाना बंद नहीं हुआ. ஆத்தர் வந்து சொல்கிறாங்கப்பா, கடவுளின் பெயரை வந்து நம்ம உச்சரித்து தற்பெருமை காட்டி பல யுகங்கள் வந்து கடந்து விட்டனன்றாங்க. ஆனால் மனதில் உள்ள சக்கரங்கள் வந்து சுழல்வதை நிறுத்தவில்லைன்றாரு. इसलिए तुम आत का माला फेंकर मन की माला फेरना शुरू करो. நம்ம கையில் உள்ள ஜபமாலையை விட்டுட்டு மனசில் ஜபமாலையை வந்து உச்சரிக்க தொடங்குங்கன்றாரு. தபி துஜே பகவான் மேலேங்கே, அப்போது நீங்கள் கடவுளை சந்திப்பீர்கள்ன்றாரு. உன்கே அனுசார் பக்தி மே பாய டம்பர் கோ ஸ்தான் நயி தேனா சாயே,
அவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா பக்தியில் ஆடம்பரத்துக்கு உண்டான இடம் இல்லைன்றாரு. சச்சி பக்தி மன்மே ஓனி சாயே, உண்மையான பக்தி பார்த்தீங்கன்னா மனதில் இருக்க வேண்டும்ன்றாரு. कबीर कहते हैं भगवान का नाम मुंह में लेकर हाथ में जपमाला फेरकर कोई फायदा नहीं है. மீனிங் பாருங்கப்பா, இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதுனாலும் கையில் ஜபமாலை சுற்றுவதனாலும் எந்த ஒரு யூஸ் இல்லைன்றாங்க. கபி பகவத் ஸ்மரன் நைஹே, இது கடவுளை ஒருபோதும் நினைவுபடுத்தாதுன்றாங்க. மன் கா தஷோ திஷா பர் ஃபிர்னே சே பகவான் கி பிராப்தி நை ஓ சக்தி, மனதை எல்லா திசைகளும் அலைய விடுறதுனால கடவுளை நம்மளால் பெற முடியாதுன்றாங்க. மாலா தோ கர் மே ஃபிரை, மீனிங் பார்த்தீங்கன்னா கையில் ஜபமாலை சுழல்கிறதுப்பா. ஜி ஃபிரை முக் மாயின், வாயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாக்கு சுழல்கிறது. மனுவா தோ துஹும் திசி ஃபிரை, மனம் பார்த்தீங்கன்னா இரு திசையிலும் சுழல்கிறது. ஏக் து சுமிரன் நாயிங், இது தியானம் அல்லன்றாங்க. नेक्स्ट पॉइंट பாருங்க. भक्ति को मनुष्य के जीवन का प्रधान शक्ति मानने वाली संत कबीर मनुष्य का बाह्य नंबर से दूर ले जाना चाहते हैं. மீனிங் பாருங்கப்பா, பக்தி தான் மனிதர்களுக்கு முதன்மையான சக்தின்று நம்புறவர் சந்து கபீர். அவர் சொல்கிறாருப்பா, மனுஷங்கோ பாய டம்பர்ஸே தூர் லேனா சாத்தையன், மனிதர்களிடம் ஆடம்பரத்தை தூர விலக அவர் முயற்சிக்கிறாரு. உன்கே அனுசார் கட் கட் மே ராமே, அவரின் கூற்றுப்படி எல்லா உயிர்லையும் பார்த்தீங்கன்னா ராம் இருக்கிறாங்களாம். ஜிஸ்கி ரக்ஷா பகவான் கர்த்தே ஹேன் உன்கா கோயி குச் பிகாட் நை சக்தா ஹே, கடவுளால் பாதுகாப்பவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுன்றார்ப்பா. अपने अमृतमय शब्दों से वे पाठकों का ध्यान आकर्षित करते हैं, தன்னோட இனிமையான வார்த்தைகள் மூலமாக அவர் ரீடர்ஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிறார்ப்பா. ஆக்ரஷித்னா அட்ராக்ட். மனுஷன் மன்கோ சச்சா ராஸ்தா திக்கானே மே கபீர் சஃபல் சித் ஓத்தேஹேன், மக்களோட மனசில் உண்மையான வழியை காட்டுவதில் ஆத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார்ப்பா. உன்கே பதோங்கா பிரதான் குன்பி வைஹே, அவரோட செய்யுளில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா பண்பு தான். இப்போ நம்ம கபிதாஸோட எஸ்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்கப்பா. நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.